எனது அருமை பிள்ளையே, செய்யாத குற்றத்துக்கும் செய்த குற்றத்துக்கும் பல சாபங்களை நீயாகவே உன்னுள் உள்வாங்கி இன்று வந்த நிலையை பார்த்தாயா? அழாதே. எவ்வளவு அழ வேண்டுமோ அவ்வளவையும் அழுது தீர்த்து விட்டாய். இன்று நீ இருக்கும் நிலை என்ன என்பதை ஆராய்ந்து கொள்ளத்தான் சில உறவுகள் உன்னை வந்து பார்த்துவிட்டு செல்கின்றனர் என்பதை இன்று நீ உணர்ந்தாயா? உன்மேல் உள்ள அக்கறையினால் வரவில்லை என்பதை புரிந்து கொண்டாயா? அவர்களுக்கெல்லாம் நீ நன்றாக வாழ்ந்துவிடக்கூடாது என்றுதான் ஒரே நோக்கம். நீ தவறே செய்திருக்க மாட்டாய், பேசியே இருக்க மாட்டாய். ஆனால் எல்லாவற்றையும் அவர்கள் செய்துவிட்டு உன்மேல் பழி சுமத்தி விடுவதுதான் இவர்களின் வேலை என்பது உனக்கு புரிந்ததா? அவர்கள் உன்மேல் படிந்திருக்கும் சில கெட்ட கர்ம வினை தூசுகளை துடைக்கின்றனர். நீ இதற்காக அழுது மற்றவரிடம் சொல்லி அவர்கள் கர்ம வினையை நீ உள்வாங்கிக் கொள்ளாதே. இனிதான் உன் குலதெய்வத்தின் பாதத்தை இறுக பிடித்து கொள்ள வேண்டும். எல்லாம் முடிவுறும் தருணம் நெருங்கிவிட்டாய். யார் பேசும் வசை சொல்லுக்கும் மறுபேச்சு பேசினால் பின் எதிர்மறை எண்ணங்கள் உன்னுள் ஊடுருவி அது உன்னையே மோசமாக சீர்குலைத்துவிடும் என்று உணர்ந்தாயா? பயப்படாதே. நான் ஒருவன் உன்னோடு இல்லை என்றால் உன் நிலைமை மிக மோசமானதாக இருக்கும். நீ என் கைப்பிடித்து என்னையே நம்பி உன் கர்ம வினையை தீர்த்து கொண்டிருக்கின்றாய். இன்னும் துன்பம் வந்தாலும் பரவாயில்லை, என் ஐயன் கந்தன் என்னை நன்றாகவே பார்த்து கொள்வார் என்று சொல்லும் உன்னை நான் எப்படி அம்மா கைவிடுவேன்? உனக்கான வசந்த காலம் சில நாட்களில் ஆரம்பமாக போகிறது. உனக்கான அன்பு, உனக்கான பணம், உனக்கான சந்தோஷமான வாழ்க்கை, உனக்கான உறவுகள் என்று இப்படி புதிதாக பூக்கும் பூவை போல சந்தோஷமாக மாறப்போகிறதம்மா. நீ உன் குடும்பத்துடன் சந்தோஷமாக வாழ்வாய்.